வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? இன்று தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணியே அதிக இடங்கள் வெல்லுமா? இந்தியா டுடே ஒற்றின் கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முன்வைக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இப்போதும் கூட மக்களவைத் தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும் என்பதை எந்த ஒரு ஐயக்கருத்தும் இல்லை என்பது தெளிவாகிறதா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடும் என்று கருத்து கணிப்பு செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகமானது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும், விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுக பக்கமே, அதாவது திமுகவில் சேர்ந்த கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும் என்ற நிலையில்தான் இந்த கருத்து கணிப்புகள் தெளிவுபடுத்தும் என்பதை செய்திகள் வெளிவந்தன. அதாவது தேர்தல் களம் என்றால் தமிழக அரசியல் களமானது 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கிதான் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒருபுறம், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேர்தல் பணிகளை பல்வேறு உத்திகளை வகுத்து செயல்படுதாம். நடிகர் விஜயின் தாவேகா கட்சி கூட முதன்முறையாக தேர்தலில் களம் காண தயாராகி வருவதாகவும் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். இந்நிலையில் தான் தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக முடிவுகள் எப்படி இருக்கக்கூடும் என இந்தியா டுடே மற்றும் சி வாட்டர் இணைந்து நடத்தும் மாட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் இந்த கருத்து கணிப்பானது எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளிவந்தன. அதன்படிதான் தமிழகத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் 47% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் 52% உயர்ந்திருக்கும் வாக்கு வீதமானது தற்போது 48% குறைந்திருப்பதாக கணிக்கப்படுகிறதா? அதாவது என்டிஏ வாக்கு வங்கி அதிகரிப்பு என்றால் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தே களம் கண்டும் மொத்தமாகவே 41% வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்த நிலையில் பிப்ரவரியில் இக்கட்சி வாக்கு சதவீதம் 21% குறைந்ததாகவும், மீண்டும் கூட்டணி உருவான நிலையில் தற்போது 37% வரை எதிர்பார்க்கலாம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு வங்கியை அதிகரிப்பதாக ஆய்வில் காணப்படுகிறதா? அதாவது பாஜக அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3 தொகுதிகள் மட்டுமே வெற்றி கிட்டும் என்ற இந்த கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டதா? அது மட்டுமின்றி 2024 கூட லோக்சபா தேர்தலில் 12% இருந்த பிற கட்சி வாக்கு வங்கி எல்லாம் பிப்ரவரி மாதத்தில் 7 சரிந்ததாம். தற்போது தாவேகா கூட களமிறங்கிய நிலையில் நாம் தமிழர் உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் 15% உயர்ந்திருப்பது கணிக்கப்படுகிறதாம். திமுக கூட்டணிக்குள் வாக்குகள் சற்று சரிந்திருந்தால் கூட விஜய் அவர்களின் வருகையானது திமுக உதவியாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வில் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் இந்தியா டுடே மற்றும் சி வாட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் இன்றைக்கும் லோக்சபா தேர்தல் நடைபெற்றால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 79 தொகுதிகளில் திமுக கூட்டணியே வெல்லும். 36 தொகுதிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெறும் 3 தொகுதிகள் மட்டுமே வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவை பொறுத்தவரை இன்று தேர்தல் நடைபெற்றால் 324 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறதா? 208 தொகுதிகள் மட்டுமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.